ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரிஸோட எபிசோட் நம்பர் 16. வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரீஸில் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கேம் விளையாண்டுட்ருக்கோம். என்னென்னா ஒரு கொஸ்டின் வந்துட்டு வீடியோவில் எங்கே வேணால் கேட்கப்படும். அதுக்கான ஆன்சரும் வந்துட்டு வீடியோக்குள்ளே தான் இருக்கும், இந்த எபிசோடுக்குள்ளே தான் இருக்கும். அதை கண்டுபிடிச்சி யார் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட பேரை நெக்ஸ்ட் எபிசோடில் நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்ணிய தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினும் கிராண்ட் மாஸ்டரும் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் பிடிச்சி கொடுத்த மீனை வந்துட்டு ஹீரோயின் வறுத்து தர சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து வறுத்து சாப்பிட்லான்னு யோசிக்கும் போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் யோசிச்சுட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓகே நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கல் பவர்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ஒரே ஒரு மீன் பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் கஷ்டப்பட்டு மீன்லாம் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று கூட மாட்டியிருக்காது. உடனே வந்து நீங்கள் வேணால் எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படிங்கும்போது லைட்டாக இப்படி பார்த்துட்டு விட்டுருவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். ஓகே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பக்கத்து சேரில் சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே மீனை பிடிக்கிறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் உலகத்திலே ஹேண்ட்ஸமான ஆள், அவங்க தான் உலகத்திலே வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், செம்ம ரொமான்டிக்கான பர்சன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த எல்லாத்தையும் போடும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உடனே அவங்க இறங்கி மீனை பிடிக்க ஆரம்பிப்பாங்களா. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு அவ்வளோ அழகாக சிரிப்பாக வரும். அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் நிறையா மீனை பிடிச்சி நம்ம ஹீரோயினை அதை வறுத்து வைக்க எனக்கு ஒரு சூப் மட்டும் எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டரே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குற ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். நான் இவ்வளோ தூரம் செஞ்சேன், சூப்பராக இருக்குப்பா அப்படிம்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைனாலும் நம்ம ஹீரோயின் சொல்கிறதுனால திருப்பி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போனேன்னா ஒரு 4-5 நாள் வரமாட்டேன், நீ இங்கே பத்திரமா இருந்துக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பத்திரமா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பாங்க. நம்ம மாஸ்டர்ஸ்லேயும் சில பல மாஸ்டர்ஸும் உட்காந்து எப்படிடா நம்ம கிராண்ட் மாஸ்டர் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வருவான். வந்து இங்கே பாருங்கள் உங்களோட ஃபேவரட்டான ஃபிஷ் எல்லாம் யாரோ சாப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாஸ்டர் ஷீக்கு ஒன்றுமே புரியாது. யாருக்கு இவ்வளோ தைரியம் இருக்குது, சரிப்போ எவனோ திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு மேலே தான் சந்தேகம் போகுமா. அங்கே இருக்க மாஸ்டர்ஸ்லாம் இங்கே பாருங்கள் நம்ம கிராண்ட் மாஸ்டர் பிடிக்க வேண்டியது உண்மைதான், ஆனால் இந்த மாதிரி அல்பமான விஷயத்தெல்லாம் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம ரூலிங்கும் அங்கே இருப்பாங்க. உடனே ரூலிங்க்கு திங்குன்னு ஒரு தோணும், இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தானே பண்ணுவாங்க, அப்போ ஹீரோயினுக்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து கிராண்ட் மாஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூலிங்கோட மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். அங்கே லேடி மாஸ்டர் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட பொண்ணு வந்துட்டு பிளாக் மேஜிக் எல்லாத்தையும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகி அந்த லிவர் ரேக் இருக்குது இல்லைங்களா, அதே இடத்துக்கு நம்ம அந்த பொண்ணையும் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இது தெரியாத நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கிளம்பி வர அந்த இடத்துல இந்த பொண்ணை மீட் பண்ண வேறு உருவத்தில் இருக்கிற ஹீரோயினை அந்த பொண்ணு வந்துட்டு டீஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் ரொம்ப அடிக்க சொல்லி இவங்களோட பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துடுவாங்க. நம்ம ஹீரோயினோட போன்ஸ் எல்லாம் உடச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இருக்க மாஸ்டர்கிட்டலாம் ஆர்டர் போட்டுட்டு அந்த பொண்ணு கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு தவறுதலாக இப்படி பண்ணும்போது அவங்களோட கையை கிழிச்சிரும். அதை பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப காண்டாயிருவாங்க. ஏன்னா கல்டிவேஷனில் வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப மேலே இருப்பாங்க, இந்த பொண்ணு ரொம்ப கீழே இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே செய்யாமல் ரொம்ப அடிபட்டு ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. கையை கிழிச்சதுக்கு மருந்து போடுறதுக்காக அங்கே வந்துட்டு பணியாட்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வரும்போது சரியாகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே வருவாங்க. இந்த கேப்பில் ரூலிங் வருவாங்க. ரூலிங்கை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணை அடைச்சி வச்சுருக்காங்கங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே ரூலிங் வந்துட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது அது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கிராண்ட் மாஸ்டரோட வேலையாக தான் இருக்கும், இது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூலிங் மனசில் வரும். ஆனால் நம்ம ரூலிங்க்கு பழி வாங்குறதா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பை விட எனக்கு பழி வாங்குறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றாமல் அங்கேருந்து கிளம்பி போய் மாஸ்டர் ஷீ கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அங்கே இருக்கிறது ஹீரோயின் தான், இவங்கள ட்ராப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிராண்ட் மாஸ்டர் வருவாங்க, அதை வச்சு நம்ம கிராண்ட் மாஸ்டர் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானே ரூலிங் தான் போடுவாங்க.
நம்ம மாஸ்டர் ஷீயும் மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து உட்காந்து இதை மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலான்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடி மாஸ்டர் ரொம்பவே கோவப்படுவாங்க. அவங்கள அடக்கிறதுக்காக இங்கே உன் பொண்ணை பணைய வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிடுவோம், கிராண்ட் மாஸ்டரை சீல் பண்ணதுக்கப்புறம் 8 பேருக்கும் நீ தான் தலைவி அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணை கூட பார்க்காம அந்த பொண்ணு அப்படியே வெயிட் பண்ணுறீங்க, செய்யுங்க சீக்கிரம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டே அப்படியே மரியாதையாக காப்பாற்றுற மாதிரி ப்ளீஸ் என் பொண்ணை காப்பாற்றிடுங்க, நான் உங்களோட நல்லதுக்காக தான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கவும் செய்வாங்க. நம்ம ஸ்னேக் பாபுவும் கிராண்ட் மாஸ்டரும் வந்துட்டு ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்து ஹீரோயின் பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வெளிலே வரமாட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி கடத்தப்பட்டாங்க, அவங்க ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னே செம்ம டென்ஷன் ஆவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். ஹீரோயினை போய் பார்த்தா அங்கே அவங்க வந்துட்டு விட்டால் இறந்துருவாங்கங்கிற ரேஞ்சுக்கு அவ்வளோ தூரம் மோசமாக அடிபட்டு சுத்தமாக எந்திரிக்கிற கூட தெம்பில்லாமல் முகம் ஃபுல்லாக வந்துட்டு பேலாகி ரொம்பவே மோசமாக இருப்பாங்க. அதை பார்க்குற ஹீரோக்கு கண்ணு கலங்கி கண்ணீராக வர ஆரம்பிச்சிடும். நம்ம கிராண்ட் மாஸ்டர் நீ ஏன் இப்படி இருந்த, ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னா, இல்லை நான் கல்டிவேஷனில் ரொம்ப மேலே இருக்கேன், அவங்க முன்னாடி என்னோடய பவரை கொஞ்சம் யூஸ் பண்ணால் கூட நான் வந்துட்டு ஹீரோயினுங்கிற விஷயம் தெரிஞ்சிடும், அது உங்களுக்கு தான் ஆபத்து, அதனால தான் நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து அழ ஆரம்பிப்பாங்க. இதுக்கு நான் பதிலடி கொடுக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டே வந்துட்டு மாறு வேஷத்தில் அந்த பொண்ணோட ரூமுக்கே போவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும் வந்துடுவாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சு 8 மாஸ்டர்ஸும் அப்படியே பறந்து வருவாங்க ரூலிங்கோடு சேர்த்து. இந்த பொண்ணை அடிக்க வரும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டராக மாறி அவங்க வந்துட்டு பயமுறுத்தி அடிக்கலாம் வரும்போது கரெக்டாக வெளியில் அந்த 8 மாஸ்டர்ஸும் வந்து சீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீ வெளியில் வா கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களா. 3 பேரும் வெளில வருவாங்க, நம்ம கிராண்ட் மாஸ்டர், ஹீரோயின், அதுக்கப்புறம் ஸ்னேக் பாபு. அப்படியே பிணை கைதி மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு வருவாங்க. உடனே அந்த லேடி மாஸ்டர் வந்துட்டு நீ எதுவும் பண்ணாத, என் பொண்ணு மேலே கையை வச்சு அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, இப்போ நீ இவளை கொல்ற, உன் முகத்தில் எப்படி கீரல் போட்டாலோ அதே மாதிரி கீரல் போட்டு அதே மாதிரி எல்லா துன்பத்தையும் வந்துட்டு இவளுக்கு கொடுக்குற அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை வேண்டாம், எனக்கு நம்ம வந்துட்டு வெளில போகிறது தான் முக்கியமாக தெரியுது, இந்த பொண்ணெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கும்போதும் நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு வேறு மாதிரி இருக்கும். உடனே அந்த 8 மாஸ்டர்ஸும் வந்துட்டு மாஸ்டர் ஷீயை விட்டு பேச விடுவாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு இப்போ இந்த பொண்ணை விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம 2 பேரும் சமாதானம்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் இதுக்கான பிரதிபலனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க கல்டிவேஷன் பவர் மொத்தத்தை உறிஞ்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதாக வந்துட்டு கீழே தள்ளி விட்டுருவாங்க. இதை பார்க்குற லேடி மாஸ்டருக்கு செம்ம கோவம் வரும். மொத்தமாக சீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஸ்னேக் பாபு கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் ரூலிங் கிட்ட சமாதானம் பேச சொல்லி ஒரு பட்டாம்பூச்சி அனுப்புவாங்க. ரூலிங் கிட்ட சமாதானம் பேச போன பட்டாம்பூச்சியை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து விட்டுருவாங்க. 8 பேருமே வந்துட்டு அந்த சீல் பண்ணுறதுக்கான கடைசி நேரத்தில் இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீல் பண்ணுறதை மொத்தமாக உடச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து வெளில போயிடுவாங்க. இதை பார்க்குற மாஸ்டர்ஸ்க்கு என்ன நடந்ததுன்னே புரியாது. ஏன்னா இவங்க 8 பேரும் சேர்ந்து சீல் பண்ணால் கிராண்ட் மாஸ்டரால் வெளில வர முடியாது. ஆனால் இப்போ எப்படி வெளில வந்திருக்கு அப்படின்னா இங்கே யாரோ வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ஷீக்கு தோணும். ஆனால் ஹெல்ப் பண்ணுறது ஒரு நல்ல மாஸ்டர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பின்பம் எல்லாமே வந்துட்டு நம்ம ரூலிங் மேலே திரும்பும். நம்ம மாஸ்டர் ஷீ வந்துட்டு ரூலிங்கை பார்த்து கேட்பாங்க, 2 பட்டாம்பூச்சியோடு பேசிகிட்டு இருந்தே என்னாச்சு அப்படின்னா, இல்லை ஸ்னேக் பாபுவும் ஹீரோயினும் என்கிட்ட சமாதானம் பேசினாங்க, ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயினும் கிராண்ட் மாஸ்டரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கே இன்னும் வந்துட்டு சரியாகலை, நீங்கள் எப்படி அந்த சீலிங் எல்லாம் உடைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, இல்லை அதுக்கெலாம் நான் ஆள் வச்சுருக்கேன், இந்த மாதிரி நல்ல மாஸ்டர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா பார்த்து இருந்துக்கோங்க, இதுவும் ஒரு ட்ராப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பார் உனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியல, உன் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ரூலிங்கை பற்றி நம்ம ஹீரோயின் அப்படி யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. அவங்க ரூலிங் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியும் போது வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை அவ்வளோ வேல்யூ பண்ணுவாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ரூலிங்க்குமே வந்துட்டு ஸ்னேக் பாபு அமைச்ச தூது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் அமைச்ச தூதெல்லாம் வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. பட் வேறு வழி இல்லாமல் அவங்க பண்ணியிருப்பாங்க. இதை நினச்சி நம்ம ரூலிங்குமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோடுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் மாறு வேஷத்தில் இருக்கும்போது யார் கடத்தினாங்க அவங்கள? இதுதான் அதோட கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. பார்த்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன்.
லாஸ்ட் எபிசோடில் கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங், வாட்ஸ்அப் காலிங் என்ன வேணால் இருக்கலாம். இப்போது இதோட ஃபஸ்ட்டு கரெக்டான ஆன்சரை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போது இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் அனுப்பிச்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.